நமக்குள் இருக்கும் இறைவனை எப்படி அடைவது, பேசுவது எப்படி, தொடர்பு கொள்வது எப்படி, சரிங்களா? சிவன் உண்மையிலேயே இருக்காரா? சிவனெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமா? இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்போல்லாம் பல பேர் சொல்லுவாங்க. நம்புகிறவங்களுக்கு இன்ன வரை காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். சிவன் ஒருத்தர் இருக்கார், காட்சி கொடுத்து. அவர் இல்லாமல் நம்ம கிடையாது, சரிங்களா? சிவனை நம்ம எப்போ தேடுறோம்? நமக்கு பிரச்சனை, கஷ்டம், கடன் பிரச்சனை, தொல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்காக நம்ம தேடி போகிறோமே தவிர்த்து மற்ற டைமில் நம்ம அவங்கள விட்டுறோம், சரிங்களா? அப்புறம் சிவன் சொல்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ சோதனைகளை இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது மேலே வெறுப்பு வரலாம் பல பேருக்கு. ஆனாலும் உண்மை என்ன அப்படின்னா, அவருக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ சோதனைகளை நிறையா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப்பை கொடுப்பாரு. உண்மையிலே இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. அதில் நானும் ஒரு பர்சன், சரிங்களா? உண்மையிலே இருக்காங்க. இப்போ நம்ம நிறைய தேடலுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம் வேணும், குடும்ப கஷ்டம், நம்ம பசங்க லைஃபு அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை நம்ம தொலைச்சிடறோம். நிம்மதின்றது இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கால்கள் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர்த்து நிற்க முடியல ஒரு இடத்துல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம என்ன டாபிக் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, உண்மையிலே சிவன் எங்கே இருக்கார்? நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க தூணில் இருப்பாங்க, துரும்பில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். முதல்ல உனக்குள்ளே தேடு சிவனை. உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கான். எல்லா மனிதர்களை படைத்த சிவன் எல்லா மனிதருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தியை கொடுத்து படைக்கிறாங்க, புரியுதுங்களா? அது பல பேருக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, புரியுதுங்களா? அது உடம்புல இருக்க 6 வகையான சக்கராசன்னு இருக்குது, புரியுதுங்களா? அதை நம்ம வெளியில் கொண்டு வர்றதன் மூலம் நம்ம யாருங்கிறத நம்ம உணர முடியுது. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைஞ்சிக்கலாம் அதை வச்சு, சரிங்களா? அதை எப்படியெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரணும், அடுத்து என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு மூச்சு பயிற்சி, புரியுதுங்களா? மெடிடேஷன். எல்லாருமே மெடிடேஷன் சொல்கிறாங்க, தியானம் சொல்கிறாங்க. அதில் என்னங்க யூசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன அப்படின்னா அதை பண்ணுறது மூலியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், படபடப்பு, கோபம், அதெல்லாம் நிறையா இருக்குது, புரியுதுங்களா? இப்போ இறைவன் பேசுவாருன்னு சொல்கிறீங்க, இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இப்போ ஒரு தேட்டர் போகிறீங்க, தேட்டருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் படம் ஓடிக்கிட்டு இருக்குது, சுற்றிலும் ஆட்கள் நிறைய பேர் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது எப்படி உங்களுக்கு கேட்காது. ஸோ அமைதியான மனநிலைமையில் இருக்கணும். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேட்டரில் சவுண்டே இல்லாத போது அவங்க கூப்பிட்டா உங்களுக்கு கேட்கும், சத்தத்தோடு கூப்பிட்டா உங்களுக்கு கேட்காது, பக்கத்தில் பேசுறது கூட கேட்காது. அந்த மாதிரி தான் உங்கள் மனசு முதல்ல அமைதிப்படுத்தணும், புரியுதுங்களா? அதுக்கு தான் மெடிடேஷன். அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா 3 to 5 மணி காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதில் ஒரு 10 நாள் தொடர்ந்து மூச்சு பயிற்சி பண்ணுவோம். மூச்சை கவனிங்க. அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல சத்தமே இல்லாத நேரத்தில் அப்படியே அமைதியாக மூச்சு கவனிங்க. மூச்சு கவனிச்சுக்கிட்டே வாங்க. எண்ண வரிசைகள் நிறைய வரும், எண்ண ஓட்டம், தாட்ஸ் நிறைய வரும், கண்ணா பின்னான்னு வரும். அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் எதுக்காக உட்காந்துருக்கீங்க, மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே உட்காந்துக்கிட்டே வாங்க. ஒரு 10 days இதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் மனசு அமைதியடையும். இது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் மைண்டு அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுவும் மெயின் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இதை பண்ணிக்கிட்டே வாங்க. இதான் முதல் பயிற்சி. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன்.